உலகின் மிகச்சிறிய மற்றும் மிக பழமையான நாடுகளில் ஒன்றான சான் மரீனோவுக்கு ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடும்போது மிகவும் குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகளே வந்து செல்கின்றனர். கொரோனா பாதிப்புக்கு முன்பாக 2019ஆம் ஆண்டு அங்கு 1,10,000 சுற்றுலா பயணிகள் வந்து சென்றதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலும் இத்தாலிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குட்டி நாடான சான் மரீனோவையும் எட்டி பார்த்துவிட்டு செல்கின்றனர். நாட்டின் தலைநகரான சான் மரீனோ நகரம் டைட்டானோ மலையின் மீதுதான் அமைந்திருக்கிறது. சான் மரீனோவை உருவாக்கிய மரீனர்ஸ் முதலாக வந்து தங்கிய இடம் என்பதால் இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. மலையின் உச்சியிலிருந்து சான் மரீனோவையும் அதன் சுற்றுப்புற இயற்கை அழகையும் முழுமையாக கண்டு ரசிக்க முடியும். டைட்டானோ மலையின் 3 சிகரங்களிலும் கோட்டைகள் அமைந்துள்ளன. இந்த மலைப்பகுதி இங்குள்ள கோட்டைகள் மற்றும் தேவாலயம் ஆகியவை யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. டைட்டானோ மலையில் உள்ள 3 கோட்டை கோபுரங்களில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் இடமாக இருக்கிறது டோர்ரே வாய்ட்டா. 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோபுரம்தான் இங்குள்ள 3 கோபுரங்களில் மிகவும் பழமையானது. டோரே செஸ்டா என்னும் மற்றொரு கோட்டை கோபுரத்தில் ஆயுத அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இடைக்காலம் முதல் நவீன கால ஆயுதங்கள் வரை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 2 கோட்டை கோபுரங்களுக்கு பின் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட டோரே மாண்டலே தனியார் வசம் இருப்பதால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி இல்லை. சான் மரீனோவின் நாடாளுமன்ற கட்டிடம் பலாசோ பப்ளிகோ என அழைக்கப்படுகிறது. இதனை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். 1894ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டடத்தில்தான் சான் மரீனோவின் மக்கள் பிரதிநிதிகள் கூடுகின்றனர். இந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு 60 பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அந்த வகையில் உலக அளவில் மக்கள் தொகை அடிப்படையில் அதிக நாடாளுமன்ற பிரதிநிதிகள் உள்ள நாடு என்னும் பெருமையை பெறுகிறது சான் மரீனோ. சான் மரீனோவின் தேசிய அருங்காட்சியகம் சிறியதாக இருந்தாலும் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொருட்களின் சேகரிப்பை இங்கே காண முடியும். இது மட்டுமின்றி விவசாய அருங்காட்சியகம், கார் அருங்காட்சியகம் என இங்கு ஏராளமான அருங்காட்சியகங்கள் இருக்கின்றன. பசிலிகா டி சான் மரீனோ எனப்படும் பழமையான தேவாலயம் சான் மரீனோவின் தவிர்க்க இயலாத சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கிறது. 4ஆம் நூற்றாண்டில் இங்கு கட்டப்பட்ட தேவாலயம் 7ஆம் நூற்றாண்டில் விரிவுபடுத்தப்பட்டது. காலத்தால் பழமையான அந்த கட்டடம் அபாய கட்டத்தில் இருந்ததால் 1807ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டு தற்போதுள்ள தேவாலயம் கட்டப்பட்டது. இது புனித மரீனஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேவாலயமாகவும் சான் மரீனோவில் உள்ள மற்ற தேவாலயங்களுக்கு தலைமை இடமாகவும் இருக்கிறது. டைட்டானோ மலையின் அடிவாரத்தில் போர்கோ மேகியோர் என்னும் அழகிய கிராமம் அமைந்திருக்கிறது. சான் மரீனோவின் பாரம்பரிய வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளவும் பழமையான கட்டடக்கலையை ரசிக்கவும் ஏராளமானோர் இந்த கிராமத்திற்கு வருகை தருகின்றனர். சான் மரீனோ பல தனித்துவமான உணவு வகைகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அவற்றில் ஒன்று பஸ் ரெங்கோ. ஆண்டு முழுவதும் கிடைக்கும் உணவு வகை என்றாலும் கிறிஸ்துமஸ் விழா காலத்தில் சிறப்பிடம் பிடிக்கிறது. சோள மாவு, திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு, அத்திப்பழம், எலுமிச்சை சாறு, பால், தேன் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செய்யப்படும் இனிப்பு பழ வகையான பஸ்ரெங்கோ
சான் மரீனோ மக்களின் மனம் கவர்ந்த உணவாக இருக்கிறது. சோளமாவை கொண்டு செய்யப்படும் பொலண்டா என்னும் உணவு வகை சூடாக கஞ்சி போலவும் குளிர்ந்த நிலையில் திட உணவாகவும் இருவிதமாக பரிமாறப்படுகிறது. நிடி டி ரோண்டீன் எனப்படும் பாஸ்தா கேசரோல் வகை உணவு சான் மரீனோவில் பிரபலமானதாக இருக்கிறது. பன்றி இறைச்சி கொண்டு செய்யப்படும் இது மரினாரா சாஸ் பூசப்பட்டு உருளைகளாக உருட்டப்பட்டு பின் பேக் செய்யப்படுகிறது. மாவு, ஆலிவ் எண்ணெய், உப்பு மற்றும் தண்ணீரை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பியாடினா எனப்படும் ரொட்டி வகையும் சான் மரீனோவில் பிரபலமானதாக இருக்கிறது. பெரும்பாலும் சிற்றுண்டியாகவும் சில சமயங்களில் காலை உணவாகவும் இது உண்ணப்படுகிறது. ஸ்ட்ரோசா ஃப்ரெட்டி எனப்படும் கையால் உருட்டப்பட்ட பாஸ்தா வகை உணவும் சான் மரீனோவில் விரும்பி உண்ணப்படுகிறது. இயற்கையும் வரலாறும் இணைந்த இந்த தேசத்தை ஒரே நாளில் சுற்றி பார்க்க முடியும் என்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றதாக இருக்கிறது சான் மரீனோ என்னும் குட்டி நாடு.